வணக்கம் நண்பர்களே. கல்லறை கலைவாணிகள்னு சொல்லப்படுற டாம் ரைடர்ஸ் இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்க வைக்கும் வினோத பூவை தேடி 3 பேர் கொண்ட கில்லாடி கும்பல் முடிவே தெரியாத குகைக்கு போறாங்க. அங்க என்னென்ன ஆபத்துகளை சந்திக்கிறாங்க, செத்தவங்களை அந்த பூ என்னவா மாத்திருக்கு, இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி மிரட்டி கூட்டிட்டு வந்த பணக்கார கோஷ்டி எதுக்காக இந்த பூவை தேடுறாங்க, அந்த ஆபத்தான குகையோட முடிவை கண்டுபிடிச்சி தப்பிச்சாங்களான்னு நொடிக்கு நொடி பரபரப்பா எடுத்துட்டு போற 2015 ஊயர்ஷனோட இயக்கத்துல வந்த மோஜின் த லாஸ்ட் லெஜெண்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. முன்னொரு காலத்துல சைனாவோட முப்பெரும் அரசர்கள் ஒருத்தர் கொன்னு சாய்க்க கடுமையான போரை நடத்தினாங்க. அதனால பஞ்சமும் பட்னியும் பரவ ஆரம்பிச்சது. அதை சரி கட்ட பண்டைய அரசர்களை புதைச்சி வச்சிருக்க கல்லறைகளை கண்டுபிடிச்சி அதுல உள்ள ஆபத்துக்களை சமாளிச்சு புதையல கொண்டு வரவங்க பேர் தான் மோஜின்ஸ். இந்த வம்சத்தை சேர்ந்த ஷார்ப்பு, சைட்டு, கோமாளின்னு 3 பேர் தான் இப்ப உள்ள மோஜின்ஸ். இந்த கல்லறைகளை கொள்ளையடிக்கிறதுக்கு பல விதிகளை கடைபிடிக்கணும். அப்படி ஒரு கல்லறையை கண்டுபிடிச்ச 3ம் அதுல உள்ள ஆபத்தை சமாளிச்சு சவப்பொட்டியை திறக்கிறாங்க. அதுல இருக்க இளவரசியோட உடம்பு அழுகி போகாம இருக்க ஷார்ப்பு துணியை விலக்கி பார்த்ததும் கண்ணை திறந்து உயிரோட எழுந்திருச்சிடுறாங்க. அதனால சவப்பெட்டி சல்லி சல்லியா உடஞ்சி அந்த இடமே சிதைய ஆரம்பிச்சு இளவரசியோட ட்ரெஸ் மாறி போய் ஷார்ப்புக்கு தெரிஞ்ச பொண்ணு எரியிற புதக்குழியில விழுறத ஏக்கத்தோட பார்க்கும்போது கனவுல இருந்து எழுந்திருக்கிறாரு ஷார்ப்பு. சைட்டு கெஞ்சி கேட்டதால இந்த தொழிலை விட்டு அமெரிக்காவுக்கு வந்து பொழப்ப பார்க்கறாங்க மோஜின்ஸ். அவங்க கண்டுபிடிச்ச அரிய வகை பொருட்களை ரோட்ல நின்று விற்கிற வேலையை பார்க்கறாரு கோமாளி. அப்போ ஷார்ப்போட நல்லது கெட்டது காட்டுற காம்பஸ்ல ஆபத்து வரப்போகுதுன்னு காட்டுது. என்னடான்னு பார்த்தா பொருளை வாங்க வந்த பொம்பளை போலீஸா இருக்கு. ஐடி இல்லாம அமெரிக்கால சுத்துற இந்த 2 பேரையும் கைது பண்ண மஃப்டில வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எம்மா இங்கிலீஷ்லாம் எனக்கு தெரியாதுமான்னு இங்கிலீஷ்லயே சொன்ன கோமாளி பின்னாடி பாருமா பூச்சாண்டின்னு போலீஸ்கே டேக்கா கொடுத்து எஸ் ஆவறாங்க 2 பேரும். அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போக சைட்டு கார்ல வந்து சேர கோமாளி பயபுள்ள ஏறி உக்காந்துடுறாரு. ஆனா ஷார்ப்பு தயங்கி நின்று வேற வழி இல்லாம ஏறிடுறாரு. அங்க வந்த போலீஸ் கும்பல் கிட்ட சிக்காம தப்பிச்சு ஒதுக்குப்புறமா வந்து என்கிட்ட என்னமோ நீ மறைக்கிற, ஒரு நாள் நைட்டு ஒத்துழைச்சதும் என்ன ஓரங்கட்ட பாக்குறன்னு புலம்புறாங்க சைட்டு. அதை தப்பா புரிஞ்சிட்ட கோமாளி அன்னைக்கு நைட்டு செம்ம போதையில உங்களை விட்டு தனியா பாத்ரூம்ல படுத்துட்டம்பா, இந்த கல்லறையை கண்டுபிடிக்கிற வேலையும் விடுறதா முடிவு பண்ணிட்டோம். ஆனா இங்க வந்து என்னத்தை கண்டோம், நம்ம மாஸ்டர் மோஜின் டாலரை கொடுத்து கூலி வேலை பார்க்கவா சொன்னாரு, நாம மறுபடியும் கல்லறை புதையலை கொள்ளையடிக்கலாம்பா, நம்ம அல்லக்கை ஏதோ பெரிய வேலை இருக்குன்னு சொன்னான். அவனை பார்த்து என்ன எதுன்னு கேட்டு சம்பவம் பண்ணலாம்னு சொல்றாரு. உடனே எந்த பதிலும் சொல்லாம மோஜின் டாலரை கடல்ல தூக்கி போட்டு வெறுப்புல கிளம்புறாரு ஷார்ப்பு. நீ வரலனா கூட நான் தனியா போய் கல்லறையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு கோமாளி. இவங்க மத்தியில என்ன பண்றதுன்னு முழிக்கிறாங்க சைட்டு. இன்னொரு பக்கம் அல்லக்கை ஒரு அமெரிக்கன் கிட்ட மோஜின் கும்பலை பத்தி பயங்கரமான கதைகளை சொல்லி புராதன பொருட்களை விற்க முயற்சி பண்றாரு. அங்க செம்ம போதையில வந்த கோமாளியோட டாலரை காட்டி இவர் தான் நான் சொன்ன மோஜின் கும்பல்ல ஒருத்தர்னு சொல்லிட்டு ஷார்ப்பு எங்கப்பான்னு கேட்க அவனை விட்டு தள்ளி சோமாரின்னு தொப்பில வாந்தி எடுக்கிறாரு கோமாளி. அவரை உட்கார வச்சுட்டு எங்க முதலாளி சைனீஸ் மேடம் அவங்க சொல்ற கல்லறையை கண்டுபிடிச்சா எவ்வளவு வேணுமோ காசு தருவாங்க, அதுக்கு உங்க உதவி தேவைன்னு அமெரிக்கன் ஆளு சொல்றாரு. அதை கேட்டு $50,000 ஆகும்னு அல்லக்கை சொல்ல அதோட டீடைல்ஸை அமெரிக்கன் கொடுக்கும்போது மோஜின்ஸ் ஒன்னா இருந்தா சாதிக்க முடியும், தனியா பிரிஞ்சா செதஞ்சு போக வேண்டியதுதான் புலம்புறாரு கோமாளி. அப்போ சைனீஸ் மேடமோட ஸ்கூல் பொண்ணு கார்டியன் 3 மடங்கு பணம் தரோம்னு சொல்ல காசை வச்சு எதை வேணும்னா வாங்கிடுவியான்னு கல்லறையோட டீடைல்ஸ் பேப்பரை புடுங்கி கத்தின கோமாளி அதை பார்த்ததும் எதுவும் பேசாம ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் சைட் இருக்கிற இடத்துல ஒரு பார்சல் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து ஷார்ப்பு கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி உள்ள இருக்க வீடியோ கேசட்டை போட்டு பார்த்தா கோமாளி அரிய வகை பூவோட சிற்பத்தை காட்டி நாம தேவதையா நினைச்ச டிங்கு காட்டினது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் மறுபடியும் பார்க்கறேன், அவளுக்காக அதை கண்டுபிடிக்க சைனாக்கு கிளம்புறேன், உனக்கும் இதை கண்டுபிடிக்கிற எண்ணம் இருந்தா சைனாக்கு வான்னு சொல்றாரு. அதை பார்த்த ஷார்ப்பு வாயடைச்சு போக விட்ட தொழில எதுக்காக திரும்ப ஆரம்பிக்கிறான்னு சைட்டு கேட்க 20 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி படையில இருந்தப்போ ஒரு குழுவோட 1000 வருஷம் பழமையான இறைவியோட கல்லறையை தேடி கிளம்பணும், அதுல ஒரு அழகான தேவதை தான் எங்க டிங்கு, அவங்க அப்பா அம்மா பாட்னில பெரிய கையின்றதுனால இவளுக்கு பல பூக்களை பத்தி தெரியும், நாங்க உல்லாசமா பாடிட்டே போகும்போது ஒரு பள்ளத்துல சிக்கி வண்டி நின்னுடுச்சு, உடனே கீழே இறங்கின டிங்கோட ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் புக்கை பார்த்து உனக்கு தேவைப்படுற பூ எப்படி இருக்கும்னு மட்டும் சொல்லு, அது நிலால இருந்தாலும் பறிச்சிட்டு வரேன்னு கோமாளி சொல்ல அந்த கேப்ல நாம டூயட் பாடலாம்னு விட்டு போடுறாரு ஷார்ப்பு. அப்போ மலை மேல மர்மமான உருவத்தை பார்த்த எல்லாரும் அலர்னாலும் தைரியமா அந்த இடத்துக்கு போய் என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அங்க பலவிதமான
சிலைகள் இருக்கிறத பார்த்துட்டு கும்மன்ற சாமி என்னை எதுவும் பண்ணாதன்னு பாவ மன்னிப்பு கேட்ட டிரைவர் பெருசு, இது ஆபத்தான இடம், இந்த சிலைகள்லாம் பாதாள உலகத்தோட காவலுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ ஷார்ப்பு கெட்டதை காட்டுற காம்பஸை பார்த்து இது அமானுஷ்யமான இடம் தான் கோமாளி கிட்ட சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் பெருசு சொல்றத மதிக்காம காம்ரேட்ஸ் எப்படா கட்டுக்கதைகளை நம்பணும்னு சொல்லி எல்லா சிலையும் இழுத்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இதுங்க என்ன கிறுக்குத்தனமான வேலை பார்க்குதுங்கன்னு சொல்லி என்னமோ தப்பா இருக்குன்னு உணர்ந்த ஷார்ப்பு பூமி கடியில காதை வச்சு கேட்க, சிலைய தள்ளின பள்ளத்துல இருந்து உடம்புல இருந்து ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிற பல்லாயிரம் கொசுக்கள் சுத்தி இருந்த ஆளுங்களை சூழ்ந்து சக்கையா உறிஞ்சி எடுக்குதுங்க. அதை பார்த்த ஷார்ப்பும் கோமாளியும் டிங்க பாதுகாப்பா கூட்டிட்டு ஓடுறாங்க. சில பேர் அந்த கொசுக்களால கொல்லப்பட முன்னாடி ஓடின கோமாளி ஒரு கொகையை கண்டுபிடிச்சு எல்லாரையும் உள்ள வர சொல்றாரு. அப்போ தடிக்கி விழுந்த டிங்க கூட்டிட்டு கொகைக்குள்ள பூந்த ஷார்ப்பு மரப்பலகையும் கோணி துணியையும் வச்சு கொசு உள்ள வராதபடி தடுத்துடுறாங்க. உயிர் பொழைச்ச எல்லாரும் இறந்தவங்களை நினைச்சு வருத்தப்படுறாங்க. அப்போ உள்ள இருக்க சுரங்க பாதையை கண்டுபிடிச்ச கோமாளி பாழடைஞ்ச படிக்கட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. பீதியிலேயே உள்ள பூந்து பார்க்கும்போது ஜப்பான் நாட்டு போர் வீரர்கள் கட்டின சுரங்கம்னு செவுத்துல இருந்த மேப்பை பார்த்து சொல்றாரு ஷார்ப்பு. மத்தவங்களை கோமாளி பொறுப்புல முன்னாடி அனுப்பிட்டு டிங்கோட சேர்ந்து அந்த இடத்தை ஆராய்ச்சி பார்த்த ஷார்ப்பு சுத்தி டைனமைட்ஸை வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. முன்னாடி போன கோமாளி மேல போக லிப்ட கண்டுபிடிச்சு அதோட ஜெனரேட்டர் ஆன் பண்றாரு. அதனால அங்க இருக்க பிண்டு பல்ப் எல்லாம் எரிய ஆரம்பிக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஒருத்தங்க மட்டும் கீழே எலும்பு கூட மாறின ஜாப்பனீஸ் ஆளை பார்த்து அலற, அவங்கள சுத்தி பல எலும்பு கூடுகள் இருக்கிறத பார்த்த எல்லாரும் எப்படி செத்துருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்போ முன்னாடி மேல தள்ளி விட்ட சிலைகளை போலவே குவிச்சு வச்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பதறி போனா, ஒரு பொண்ணு மட்டும் தைரியமா முன்னாடி போய் போராளிங்களுக்கு பயம் இருக்க கூடாது, வாங்கடா இந்த சிலைகளை சிதைக்கலாம்னு சொல்லி கண்டமேனிக்கு கொத்தி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷார்ப்பு இந்த ஜாப்பனீஸ் ஆளுங்க சிலைகளை கண்டுபிடிச்சு ஒன்னு சேர்க்கும் போதுதான் இறந்து போயிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கத்தியை எடுத்து பொருளை வச்சுக்கோன்னு சொல்லி டிங்குக்கு தராரு. கோமாளி ஒரு மம்பட்டியை எடுத்துட்டு இது போதுண்டா எனக்குன்னு சொல்றாரு. அப்போ சிலையில செதுக்கி வச்சிருந்த அரிய வகை பூவை பார்த்து இறந்தவங்களையும் உயிரோடு இருக்கிறவங்களையும் இணைக்கிற சக்தி இதுக்கு இருக்கு, இதை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்றாங்க டிங்கு. அதை கேட்டு நரகத்துல இருந்தாலும் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு கோமாளி. அப்போ சிலைகளை பேத்து வழியை கண்டுபிடிச்ச கும்பல் உற்சாகமா கத்திட்டு இருக்கும் போது கத்திரிப்பூ கலர்ல வெளிச்சம் உண்டாகி ரத்த கலர்ல தெரிஞ்சதும் சுத்தி இறந்து போன ஜாப்பனீஸ் படை வீரர்கள் ஜாம்பிகளா எழுந்து நின்னு ஒட்டுமொத்த கும்பலையும் சுத்தி வளைக்கிறாங்க. அதுங்களை சைனீஸ் கும்பல் தாக்க ஆரம்பிச்சதும் அவங்கள கண்டமேனிக்கு வெட்டி தள்ளி கொல்ல ஆரம்பிக்குதுங்க. அதுங்க கிட்ட சிக்காம டிங்க காப்பாத்தி பத்திரமா கூட்டிட்டு போறாங்க ஷார்ப்பும் கோமாளியும். இவங்களை சுத்து போடுற ஜாம்பிஸை சமாளிக்கிற கேப்ல டிங்கு கூட ரொமான்ஸ் பண்ற ஷார்ப்பை பார்த்து வெறுப்பாவறாரு கோமாளி. நடக்கிற கலைபரத்துல டிங்க பிடிச்ச ஜாம்பியை உதச்சி கோமாளி மேல தள்ளின ஷார்ப்பு அவரையும் காப்பாத்தி ஜாம்பிக்களை பொளக்குறாரு. அப்போ கூட்டத்துல ஒருத்தர ஜாம்பி குத்துனதும் அதை தள்ளிட்டே போய் டைனமைட் பட்டன் மேல விழுந்துடுறாரு. அதனால அந்த இடமே வெடிச்சு செதற ஆரம்பிக்க உயிர் பொழைச்ச 3 பேர் மட்டும் தலைதெறிக்க ஓடுறாங்க. அவங்கள சுத்தி நெருப்பு சூழ டிங்கையும் பறி கொடுத்து நாங்க மட்டும் தான் தப்பிச்சோம். அவளோட பிரிவை ஏத்துக்க முடியாம என்னை விட கதறி அழுதவன் தான் கோமாளின்னு சைட்டுக்கு கதை சொன்ன ஷார்ப்பு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த அரிய வகை பூவை பத்தி கேள்விப்படுறோம்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சைட்டு சொன்னதும், நீ அழகா இருக்கன்னு என் மைண்ட் நம்புதில்ல, அது போலதான் இதுவும். இதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது, கோமாளியையும் தனியா விட முடியாது, அதனால நானும் கிளம்புறேன்னு சொல்றாரு ஷார்ப்பு. எக்கேடோ கெட்டு போன்னு சொல்லிட்டு போன சைட்டு திரும்ப வந்து கண்டமேனிக்கு கழிவு ஊத்தி நானும் கூட வருவேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சைனாக்கு அல்ல கையோட வந்த கோமாளி தொழிலை விட்டேன்னு சொன்ன ஷார்ப்பை நினைச்சு கழுவி ஊத்துறாரு. அதை விடுபா, இந்த கொகையை கண்டுபிடிக்க 200 ஏக்கரை வாங்கியிருக்காப்பா இந்த சைனீஸ் முதலாளின்னு சொல்றாரு அல்லக்கை. அப்போ கும்பலோட அங்க வந்த கார்டியன் ஸ்கூல் பொண்ணும் அமெரிக்கனும் கூட்டமா உட்காந்து யோகா பண்றவங்க தான் எங்க சைனீஸ் முதலாளின்னு அறிமுகப்படுத்துறாங்க. உடனே கொகையை கண்டுபிடிக்க பல இடத்துல வெடி வச்சு வழியை தேடுறாரு கோமாளி. அதை பத்தி முதலாளி கிட்ட சொல்றா கார்டியன் ஸ்கூல் பொண்ணு. அவங்கள மிரட்டி வேலை வாங்குன்னு முதலாளி சொல்ல அல்லக்கை கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டதும் கொகையை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு கதையா சொல்றாரு. அதை ஃபுல்லா கேட்டு அவர் வயிற்றிலேயே ஒன்னு வச்சு உட்கார வச்சதும் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்த அமெரிக்கன் ஆளு கோமாளி கிட்ட நீ தப்பா கண்டுபிடிக்கிற ஒரு இடத்துக்கும் அல்லக்கையோட பல்ல ஒன்னா புடுங்குவன்னு மிரட்டுறாரு. வேற வழி இல்லாத கோமாளி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ டிங்க காப்பாற்ற முடியாம கதறி அழும்போது பெண் உருவம் போல இருக்க மலையை பார்த்து இப்போ அந்த இடத்தை சிறப்பா கண்டுபிடிச்சு அவங்கள கூட்டிட்டு போறாரு. அதே சமயம் சைனாக்கு வந்து சேர்ந்த ஷார்ப்பும் சைட்டும் கொகை இருக்க இடத்துக்கு ஜீப்ல போறாங்க. அப்போ இந்த கொகையை கண்டுபிடிக்க சொன்ன சைனீஸ் முதலாளி சாதாரணமான பொம்பளை இல்லப்பா,
அவளுக்குன்னு ஒரு மதத்தை கண்டுபிடிச்சி அதை வழி நடத்திட்டு வரா. அந்த அரிய வகை பூ இறந்தவங்களை உயிர்ப்பிக்க வைக்கும்னு தெரிஞ்சுதான் அதை எடுக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க சைட்டு. இவங்க பேசிட்டே வர ஜீப் டிரைவர் அறபோதிலேயே வண்டியை குறுக்கையும் மறுக்கையும் ஒட்டி பிரேக் பிடிக்காம எதிர்க்க வந்த குதிரை கூட்டத்து மேல மோத ஷார்ப்பு வண்டியை திருப்பலாம்னு பார்த்தா ஸ்டீரிங் கையோட வந்துடுது. அதனால வண்டி குப்புற கவுந்துடுது. இது இப்படி இருக்க பெண் உருவ மலைக்கு முன்னாடி உள்ள இடத்துல பாம்பை வச்சு கொகையை கண்டுபிடிக்கிறாரு கோமாளி. அதனால தாமதப்படுத்தாம உள்ள இறங்க எல்லாரும் ரெடியாவ இந்த பக்கம் குதிரை மேய்க்கிற ஆளு ஜீப்ல கவந்த கும்பலை காப்பாத்தி ஷார்ப்புக்கு ஒரு குதிரையை கொடுத்து வழி அனுப்புறாரு. அதனால சைட்டை அங்கேயே கழிச்சு கட்டிட்டு ஷார்ப்பு தனியா போக குதிரை மேய்க்கிறவரோட பப்ளி குழந்தைக்கு ஒரு பொம்மையை கொடுத்து அங்க உள்ள பைக்கை உசார் பண்ணி ஷார்ப்புக்கு முன்னாடி சீறிட்டு போறாங்க சைட்டு. அதே சமயம் ஃபுல் செட்டப்போட கொகை உள்ள போக முதலாளி கும்பல் லிப்ட ரெடி பண்ண கோமாளி பழங்கால முறையில ஏணியை போட்டு இறங்குறாரு. நீங்க போங்க, நான் மேல வெயிட் பண்றேன்னு சொன்ன அல்ல கையை அடிச்சு தள்ளுறாங்க கார்டியன் ஸ்கூல் பொண்ணு. கீழே வந்ததும் கதவை பெத்துட்டு உள்ள நுழைய வந்தா திடீர்னு அவங்க முன்னாடி வந்த ஒரு அமானுஷ்ய உருவம் புகையா மறைஞ்சு போறத பார்த்து மரண பீதியில எல்லாரும் கையில வச்சிருந்ததை ஆட்டிட்டு நிக்க, டேய் என்னடா பண்றீங்க, இதுக்கு தாண்டா சல்லி பசங்களை கூட்டிட்டு கல்லறைக்கு வரக்கூடாதுன்றது, பழங்காலத்து பெயிண்ட் காத்துல பட்டா இப்படிதான் உருவம் தெரியும்னு கேள்விப்பட்டது இல்லையான்னு சப்பையா கலைச்சிட்டு போன கோமாளி இனிமே என்ன ஃபாலோ பண்றதுதான் உங்க கும்பலுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அதன்படி பாதுகாப்பா எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போக அந்த இடம் ஃபுல்லா எலும்பு கூடுகளா நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம குதிரையில கம்பீரமா நின்ன எலும்பு கூட பார்த்த அல்லக்கை இவர்தான் மகாராஜா போல என்னமா போஸ் கொடுத்து இறந்து போயிருக்காருன்னு சொல்ல, மூதேவி அது வாட்ச்மேன் எலும்பு கூடு, கண்டதையும் உளராம வான்னு சொல்லிட்டு முன்னேறி போக வழியை தேடுறாரு கோமாளி. அப்போ குதிரையில இருந்த எலும்பு கூட்டு வயித்துல அரிய வகை பூவோட பதக்கம் இருக்கிறத பார்த்த ஸ்கூல் பொண்ணு அதை எடுக்கலாம்னு போனா, எம்மா குழந்தைங்கள்லாம் கலை பொருள்ல கை வைக்க கூடாதுன்னு தடுத்த அமெரிக்கன் அதை அழகா எடுத்து துணியை சுத்தி முதலாளி கிட்ட தராரு. உடனே குதிரை கீழே செட் பண்ணி வச்ச டிராப் ஆக்டிவேட் ஆகி சுத்தி இருந்த கதவுகள்லாம் திறக்க காத்து உள்ள புந்து அந்த எலும்பு கூடு தூசியா மாறிடுது. அது முன்னாடி இருந்த அமெரிக்கனும் 2 பேரும் அதை சுவாசிச்சிடுறாங்க. அப்போ வழி தேடின கோமாளி கூட இருக்க அல்லக்கை பிணங்களோட தங்க பொருட்களை பதுக்கி வச்சிடுறாரு. அப்போ தூசியோட பாதிப்பால 4 பேரோட உடம்புல மாற்றங்கள் ஏற்பட முதலாளி மேடம் கிட்ட காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்ட அமெரிக்கனை பார்த்து கையால ஒரு முத்திரையை காமிச்சு அவரை கட்டுப்படுத்துறாங்க. அப்போ முன்னாடி வந்த ஸ்கூல் பொண்ணு கண்டமேனிக்கு அவங்கள குத்தி கிழிக்கிறாங்க. அங்க வந்த அல்லக்கையும் கோமாளியும் என்னடா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி உங்க ஆளுங்களையே கொல்றீங்கன்னு கேட்க எங்க முதலாளியே அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க கம்முனு கடகடான்னு சொல்றாங்க ஸ்கூல் பொண்ணு. ஆனா குத்து வாங்கியும் வெட்டு வாங்கியும் இறக்காம ஜாம்பியா மாறி மத்தவங்களை தாக்க ஆரம்பிக்க கோமாளியும் அல்லக்கையும் தப்பிச்சு போலாம்னு எங்க புந்தாலும் சுத்தி இந்த இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க. அப்போ கொடூர ஜாம்பியா மாறின அமெரிக்கன் வாயில கண்ட கருமத்தை வச்ச கோமாளி ஜாம்பியா மாறின உன்னை பார்த்து பயப்படணுமான்னு மண்டை மேலேயே தட்டிட்டு போறாரு. அதனால அவரையும் படுக்க வச்சு கடிக்க வர சிறப்பான டைமிங்ல தரமா துணைக்கு வந்து சேர்றாங்க சைட்டும் ஷார்ப்பும். அங்க ஜாம்பியா மாறின ஆளுங்களை சமாளிக்கிறப்போ ஒரு பாம் கீழே விழுந்து வெடிச்சதும் அவங்க வந்த வழியும் பாறைகளால மூடப்படுது. அப்போ கெட்டதை காட்டுற காம்பஸ் மூலமா சுத்தி இருந்த மிருக சேலைகளை வச்சு மோஜின் முறைப்படி வழியை கண்டுபிடிக்கிறாரு ஷார்ப்பு. அங்கிருந்து எஸ் ஆகி வந்ததும் முதல் வேலையா இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு கோமாளி. அப்போ கும்பலோட வந்த முதலாளி மேடம் கிட்ட நம்ம கோமாளி கெத்து தான், இவங்க 2 பேர் இந்த வேலையில இறங்குறாங்கன்னா அதுக்கு தனியா காசு கொடுக்கணும்னு அல்லக்கை கேட்க அதெல்லாம் தேவையில்லை, நாங்க இந்த தொழில கைவிட்டோம்னு சொல்றாரு ஷார்ப்பு. அவர்கிட்ட எவ்வளவு காசு வேணுமோ அதை கேட்டு வாங்கி வேலை செய்யுங்கடா, அதை விட்டு சீன் போடுறீங்கன்னு ஸ்கூல் பொண்ணு நெக்கில கேட்டதும் அவங்களை அடக்கி நான் இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய தான் இந்த அரிய வகை பூவை தேடுறேன்னு முதலாளி மேடம் சொல்ல, உங்க வரலாறு எனக்கு தெரியாதா, கலர் கண்ணோட பிறந்ததால ஊரை விட்டே ஒதுக்கி வச்சாங்க, ஜப்பான் நாட்டை சேர்ந்த பணக்காரன் ஒருத்தன் உங்களை தத்தெடுத்து வளர்த்தான், அவரோட பணத்தை வச்சு ஹிமாலயாஸ்ல யோகா கத்துட்டு ஒரு புது மத கும்பலை உருவாக்கி ஊரையே ஏமாத்திட்டு இருக்கேன்னு கழுவி ஊத்துறாங்க சைட்டு. அவங்கள கம்முன்னு இருக்க சொல்லிட்டு முதலாளி மேடம் சமாதானப்படுத்தின அல்ல கையை பார்த்து கடுப்பாகி அவர் காலிலேயே சுட்டுடுறாங்க. அதை பார்த்த 3 பேரும் கடுப்பாவ இந்த பூவை கண்டுபிடிச்சா இவனை காப்பாத்துறேன் எப்படி வசதின்னு சொல்ல வேற வழி இல்லாம கோமாளி அல்ல கைய உப்பு முட்டையா தூக்கிட்டு வர ஷார்ப்பும் சைட்டும் முன்னாடி போறாங்க. அப்ப நாம மோஜின்ஸ்னு இவங்களுக்கு காட்டியே ஆகணும்னு சொன்ன ஷார்ப்பு டாலரை எடுத்து கழுத்துல காட்டுறாரு. இதுதானே நீ தூக்கி போட்டு கடுப்புல கிளம்புன, இப்ப எப்படின்னு கோமாளி கேட்க, மாமே கடல்ல போட்டது என் வாட்ச்னு சொல்றாரு ஷார்ப்பு. அது நான் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லி காண்டாகி போறாங்க சைட்டு. அப்படி இப்படின்னு வழி தேடி கும்பலோட பல பாறைகள் இருக்க இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க சுத்தி இருந்த பல வழிகளை பார்த்த ஷார்ப்பு எதுல போலாம்னு யோசிக்கிறப்போ 2 பேர் துருத்துருன்னு முன்னாடி போனதும் பச்சை கலர்ல பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆவறாங்க. அதை பார்த்த சைட்டு அவங்க பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டு பார்க்க அது உருண்டு போன இடம் நெருப்பை உண்டாக்குது. அதை பார்த்த ஷார்ப்பு இது நான் வாங்கி கொடுத்தது பழி வாங்கிட்ட போலன்னு கேட்க கியூட்டா சிரிக்கிறாங்க சைட்டு. இதுல எது உரசனாலும் அது பத்திக்குது. அப்பனா பாஸ்பரஸ் கலந்து உள்ள வரவங்களை
அவங்கள சாம்பலாக்க வச்ச ட்ராப் தான் இது. எப்படி முன்னேறி போலாமான்னு முதலாளி மேடம் கிட்ட கேட்க, கடவுள் காட்டுற வழி கடுமையா தான் இருக்கும், அதை நாம தான் கடந்து போகணும்னு தத்துவம் சொல்றாங்க. அதை காதுல வாங்காத ஷார்ப்பு பலகையால் ஆன பிரிட்ஜை பார்த்து இதுலயும் முன்னோர்கள் சரியான பாதையை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சு மோஜின் முறைப்படி வழியை கண்டுபிடிக்கிறாரு. அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டு முதலாளி மேடம் வழியில எந்த ஆபத்தும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கும்பலோட பின்னாடி வராங்க. அப்போ ஒரு சிலையில இருந்த பூ பதக்கத்தை ஸ்கூல் பொண்ணு எடுத்ததும் பச்சை கலர் நெருப்பு பத்தி ஏறி ஆரம்பிச்சு சுத்தி இருந்த தூண்லையும் பரவுது. அதை பார்த்த ஷார்ப்பு கும்பல் சாமர்த்தியமா பிரிட்ஜை விட்டு வெளியேறி சும்மானே இருக்காதுங்க போலன்னு சொல்லி இங்கேயே சாவுங்கன்னு அவங்களுக்கு உதவி செய்யாம முன்னேறி போறாங்க. ஆனா முதலாளி கும்பல் நெருப்புல எரியாத ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மூலமா தப்பிச்சிடுறாங்க. அப்போ முன்னாடி போன ஷார்ப்பு இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்ல, என்னால பழச மறக்க முடியாதுன்னு சொன்ன கோமாளி டிங்கோட இருந்த நாட்களை நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதின காதல் கவிதைய அவரோட ஸ்டார் பேட்ஜை ஃபீஸா வாங்கி கரெக்ட் பண்ணி கொடுத்த ஷார்ப்பு டிங்குக்கு அதை கொடுத்து கோமாளிக்கு முன்னாடி கரெக்ட் பண்றாரு. அவருக்கு முத்தம் கொடுத்துட்டு போன டிங்கு கோமாளி கிட்ட பேசுறப்போ ஸ்டார் பேட்ஜை பார்த்து ஷார்ப்பு தான் வேலையை பார்த்திருக்கான்னு தெரிஞ்சாலும் டிங்கு அவனை தான் விரும்புறான்னு புரிஞ்சாலும் என் காதலுக்காக என்ன வேணா செய்ய ரெடியா தான் இருந்தேன். அவ கேட்ட பூவை என்னால கொடுக்க முடியாம போனதை நினைச்சு இன்னமும் என் மனசு வலிக்குது. அவளோட மரணம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்ன கோமாளி நெருப்பு சூழ 3 பேரும் தப்பிச்சு லிப்ட்ல ஏறி வரப்போ பலகை பேத்துட்டு கீழே விழுந்த டிங்க ஷார்ப்பு சாமர்த்தியமா பிடிச்சிடுறாரு. அப்போ லிப்டோட பெல்ட்ல ஒரு கட்டை சிக்கி இருக்கிறத பார்த்து அவர் கையை விட்டு கட்டையை உடைச்சி எகிரி பிடிக்கலாம்னு பார்த்தா லிப்ட் மேல போனதால பிடிக்க முடியாம போக நெருப்புல விழுந்து பரிதாபமா இறந்து போறாங்க டிங்கு. அவ நம்மள காப்பாத்திட்டு போய் சேர்ந்துட்டா. அவ கேட்ட பூ இப்ப கை கெட்டுற தூரத்துல தான் இருக்கு. அதை எடுத்துட்டு தான் இந்த இடத்தை விட்டு வெளியே வருவேன்னு உறுதியா சொல்றாரு கோமாளி. அவரை சமாதானப்படுத்த சைட் முயற்சி பண்ணாலும் புடி கொடுக்காம பேசுற கோமாளி கிட்ட, வா நாம 2 பேர் மட்டும் அந்த பூவை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வருவோம்னு சொன்ன ஷார்ப்பு சைட்டு கிட்ட சொல்லிட்டு போக, போயிட்டு வாங்கன்னு பொறுமையா சொல்லிட்டு புறம்போக்கு பசங்களா உருப்படவே மாட்டீங்கன்னு கழுவி ஊத்துறாங்க. அதை கண்டுக்காம போன ஷார்ப்பு சந்தோஷமா பாடிட்டு வந்த கோமாளிய கட்டி போட்டு இந்த இடத்தை விட்டு எஸ் ஆகலாம்னு முயற்சி பண்ணும்போது, நம்பிக்கை துரோகம் பண்றியே உனக்கு வெக்கமா இல்லைன்னு கோமாளி கேட்க, டிங்கு செத்துட்டா, உன்னையும் சைட்டையும் என்னால இழக்க முடியாது, அதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம்னா அப்படியே வச்சுக்கோன்னு சொன்ன ஷார்ப்பு கீழே விழுந்த கெட்டதை காட்டுற காம்பஸை பார்த்து கவனத்தை செதற விடும்போது கோமாளி அவரை குப்புறப்படுக வச்சு உதைகிறாரு. பதிலுக்கு ஷார்ப்பு உதைச்சதும் கெட்டதை காட்டுற காம்பஸை நசுக்கிடுறாரு கோமாளி. அதை எடுத்து பார்த்த ஷார்ப்பு கோமாளி சொக்காவை பிடிக்க துப்பாக்கி சத்தம் கேட்டதும் சைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. அங்க அல்ல கையை அடிச்சு உட்கார வச்சுட்டு ஷார்ப்பை சுத்து போடுறாங்க ஸ்கூல் பொண்ணோட அடியாளுங்க. அப்போ உதவிக்கு வந்த கோமாளி சண்டைய ஆரம்பிக்க 2 பேரும் அந்த கும்பலை புரட்டி எடுக்கிறாங்க. அதை பார்த்த ஸ்கூல் பொண்ணு ரெட்ட கோடாலியோட களத்துல இறங்கி ஷார்ப்பை தாக்க சின்ன பொண்ணு கூட சீரியஸா சண்டை போடுறாரு. இருந்தாலும் ஓவரா ஆட்டம் காட்டினதை சமாளிச்சு கழுத்தை பிடிச்சி சைட்டு எங்கன்னு கேட்க, அவங்கள துப்பாக்கி முனையில கட்டி போட்டு இழுத்துட்டு வந்த முதலாளி மேடம் 2 பேரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த பூவை கண்டுபிடிச்சா உன் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுடுறேன்னு சொல்ல, ஒரு நாள் ஒதுங்கினதுக்கெல்லாம் உன்னை என் ஆளுன்னு சொல்ல முடியாதுன்னு சைட்டு சொல்றாங்க. ஏன்பா நாம பல நாள் ஒன்னா படுத்திருக்கோம், எந்த கேப்ல நீங்க சம்பவம் பண்ணீங்கன்னு கோமாளி கேட்டதும், நீ குடிச்சிட்டு பாத்ரூம்ல வாந்தி எடுத்து மட்டையானிய, அந்த கேப்ல இவளை வாந்தி எடுக்க வைக்கிற முயற்சியில ஈடுபட்ட மாமேன்னு சொல்றாரு ஷார்ப்பு. பதிலுக்கு அவனை நான் தான்ப்பா இழுத்து போட்டு செஞ்சேன்னு சைட்டு சொல்றாங்க. அதை கேட்ட முதலாளி மேடம் வாயை மூடுங்கடா முட்டா பசங்களான்னு 5 நிமிஷம் அற சொல்லால திட்டிட்டு என் நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு ஆத்திரத்துல கத்துறாங்க. எம்மா என் காம்பஸே உடஞ்சி போச்சு, இதுக்கு மேல வழி கண்டுபிடிச்சு போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு ஷார்ப்பு. அவங்களோட ஆக்ரோஷத்தை பார்த்து என் ஆளோட உரசி முன்னேறி போற வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பாறை மேல நின்னு பல போச கொடுத்து சைட்டு காதுல இதுங்களை சமாளிக்க ஸ்கெட்ச் போட, அல்ல கையோட கட்டப்பட்ட கோமாளி கயத்தை இருக்க பாறையோட உராயும் போது கீழே விழுந்த தங்க பொருட்களை பார்த்து எடை கூட்டின அல்ல கையோட ரகசியத்தை கண்டுபிடிச்சு கழுவி ஊத்துறாரு. அப்போ என் மேல குண்டு படாம தடுத்தது இந்த கோல்டு தான் சொல்றாரு அல்லக்கை. இதுங்க ரெண்டும் முட்டி மோதி அங்க இருக்க சிலைக்குள்ள போற வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு மேல என்ன ஸ்கெட்ச் போடுறதுன்னு யோசிச்ச ஷார்ப்பு முதலாளி கும்பலை கூட்டிட்டு உள்ள வராரு. அங்க உள்ள ஓவியங்களோட அர்த்தத்தை சைட்டு கிட்ட கேட்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இளவரசிக்கு இந்த பூவை கடவுள் வரமா கொடுத்தாரு. அந்தி சாயிற நேரம் வந்ததும் அரிய வகை பூ மலரும் போது இறந்தவங்க எல்லாம் உயிரோட வருவாங்கன்னு சொல்றாங்க சைட்டு. அதை கேட்டு புகை சூழ்ந்த பகுதியில் இருக்க பாலத்தை கடந்து இளவரசியோட கல்லறையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அரிய வகை பூவோட பதக்கங்களை கொடுத்த முதலாளி மேடம் உள்ள இருக்க பூவை எடுத்து கொடுன்னு சொல்றாங்க. உடனே மெழுகுவத்தியை ஏத்தி வச்சு கல்லறையை துறக்க தயாராக சைட்டு மோஜின் டாலரை போட்டு ஆளுக்கு ஒரு பதக்கத்தை எடுத்துட்டு ஒன்னா சேர்ந்து வலிமையை காட்டுவோம்னு சொல்லி 3 பதக்கங்களை கல்லறையில வச்சு திருப்பினதும் பதப்படுத்தப்பட்ட இளவரசியோட உடல் வெளிச்சத்துக்கு வருது. உடனே அவங்க நின்னுட்டு இருந்த தர செதஞ்சி போய் 3 பேரும் அதல பாதாளத்துல விழுந்துடுறாங்க. இருந்தாலும் கோமாளி சாமர்த்தியமா ஒரு கட்டையை பிடிச்சிட்டு தொங்கிடுறாரு. ஆனா தவறி விழுந்த சைட்டை சிறப்பா காப்பாத்தின ஷார்ப்பு
கீழே இறந்து கடந்த காம்ரேட்ஸை பார்த்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாம்பிகளை பார்த்த இடம் இதுதான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ மேல மோஜின்ஸை காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருந்த அல்லக்கை தங்க நாணயத்தை ஸ்கூல் பொண்ணு மேல வீச அதை திருப்பி அடிச்சு அவரையே மட்டையாக்கிடுறாங்க. அப்போ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரும்போது இந்த நேரம் தான் ஜாம்பிஸ் நம்மள தாக்குச்சின்னு கோமாளி சொல்ல கத்திரிப்பூ கலர் லைட் வந்த அப்புறம் தான் ஜாம்பிஸ் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அரிய வகை பூல இருந்து தான் வந்திருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாரு ஷார்ப்பு. அதே போல அரிய வகை பூ மலர்ந்து வெளிச்சம் பரவி மேல இருக்க ஜொலிக்கும் பாறைகள்ல பட்டதும் எரிமலை குழம்பு வடிய ஆரம்பிக்க பழங்கால ஜாம்பிஸ்லாம் உயிர் தெளிந்து சுத்தி இருந்தவங்களை சிதைக்க ஆரம்பிக்குது. பத்தாததுக்கு ஜாம்பியா மாறின அமெரிக்கனாலு என்னை காப்பாத்துங்கன்னு முதலாளி மேடம் காலை பிடிச்சி கேட்கிறாரு. அவரை குண்டு தீர துப்பாக்கியால சுட்டு பிரோஜனம் இல்லாம போக கையில வச்சிருந்த மயக்க மருந்து மோதிரம் மூலமா தான் மத்தவங்களை ஏமாத்தினேன். எனக்கு எந்த பவரும் இல்ல. ஏற்கனவே மூளையில இருந்த கட்டியை வெட்டி எடுத்தாலும் திரும்ப உருவானதை எடுக்க முடியாதுன்னு டாக்டர்ஸ் கையை விரிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த அரிய வகை பூவை தேடுறேன்னு அவங்க விக்கு முடியை எடுத்து தையல் போட்ட தலையை காட்டுறாங்க. அதை பார்த்து அமெரிக்கன் ஜாம்பிய அலறி கத்துது. பத்தாததுக்கு ஜாம்பி கூட சிறப்பா சண்டை போட்ட ஸ்கூல் பொண்ணு அதை பார்த்து உறைஞ்சி நிக்க அவங்களையும் வெட்டி பலாயிரம் ஜாம்பிஸ் ஏறி வர எரிமலை புதக்குழியில தள்ளிடுது. இந்த கேப்ல நாம அந்த பூவை அழிச்சாகணும்னு சைட்டு சொல்ல ஷார்ப்பு பக்காவா எகிரி அந்த பதக்கத்தை எடுக்க வரப்போ உள்ள இருந்து ஒரு கை வெளியே வந்து ஷார்ப்போட கையை இறுக்கமா பிடிக்குது. யாருன்னு பார்த்தா டிங்கு பிடிக்க முடியாம போய் சேர்ந்த சம்பவம் இப்ப சரியாகி அவங்கள காப்பாத்தி மேல கொண்டு வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அரிய வகை பூ பக்கத்துல இருந்ததை பார்த்து டிங்கு அதை தொட போறாங்க. அவங்கள தடுத்து அவரோட மனசுல இருந்த விஷயத்த சொல்லலாம்னு வந்தா அவங்களுக்கு கொடுத்த ஸ்டார் பேட்ஜ் தலைகீழா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்க சிரிச்சிட்டே அவரை விட்டு தள்ளி போறாங்க. அப்பதான் இது மாய பிம்பம்னு புரிஞ்ச ஷார்ப்பு சுயநினைவுக்கு வந்தாலும் முடிவில்லா பள்ளத்துல வில்றா போல காட்சிகள் தெரிய இளவரசியோட இரும்பு மாஸ்க் மறைஞ்சி டிங்கோட முகம் தெரியுது. இந்த பூவை அழிச்சா திரும்ப என்ன பார்க்க முடியாதுன்னு டிங்கு மூலமா இளவரசி சொல்றத புரிஞ்ச ஷார்ப்பு அவ செத்துட்டா, நீ கெஞ்சிட்சு ஏகேய பொய்யான காட்சியை காமிச்சு என்னை ஏமாத்துற, அவ என்னைக்கும் என் நினைவில் இருப்பான்னு ஆணித்தனமா சொல்லி அரக்கத்தனமா வந்த இளவரசிய சட்டை பண்ணாம அந்த பூவை எடுத்துடுறாரு ஷார்ப்பு. அதை தூக்கி எறியும் போது தடுத்த கோமாளி பூவை புடுங்கி அதோட அழகுல மெய் மறந்து நிக்க இது உன் கண்ணை ஏமாத்தும், அதனால உன் உள்ளுணர்வை நம்புன்னு சொன்ன ஷார்ப்பு அதை அழகா வாங்கி தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. அதனால சைட்டையும் அல்லக்கையும் கொல்ல வந்த ஜாம்பிஸ் தங்கத்துகள்களா வெடிச்சு செதறாங்க. அந்த மிச்சம் எல்லாமே அரிய வகை பூவோட போர்ட்டல்ல உள்வாங்கப்பட்டு சல்லி சல்லியா நொறுங்கிடுது. அதுல டிங்கோட முகம் தெரிய சென்றுவான்னு ஷார்ப்பு சொல்றாரு. அதை பார்த்த கோமாளி கலங்கி நிக்கிறாரு. அங்க அல்லக்கை ஜாம்பி பைத்தியம் பிடிச்சி சைட்டை பார்த்து அலறி ஓட ஷார்ப்பு சைட்டை தழுவுறாரு. ஆனா மண்டக்கோளாறு உள்ள முதலாளி மேடம் சதர்ன பூவோட உதிரி பாகங்களை எடுக்க போய் படுகுழியில விழுந்துடுறாங்க. அந்த நேரம் சுத்தி இருந்த இடம் சதைய ஆரம்பிக்க எல்லாரையும் கூட்டிட்டு தெரிச்சு ஓடுறாரு ஷார்ப்பு. அப்போ மேல இருந்த ஜொலிக்கும் பாறைகள் சதைஞ்சு போய் அருவி போல இருக்க தண்ணி கொட்ட ஆரம்பிக்க இதுங்க ஓடி போன பாலம் அருந்து விழுது. அப்போ பாறைகள்லாம் பேந்து விழுறத பார்த்துட்டு வேற வழி இல்லாம தண்ணியில குதிச்சிடுறாங்க. அதே சமயம் மேல பப்ளி பையன் ஆத்துல கல்ல போட்டு விளையாடுறப்போ மிகப்பெரிய சுழல் உண்டாகி கொகைக்குள்ள தண்ணியா கொட்டுது. அங்க உயிர் பொழைச்ச கோமாளியும் அல்லக்கையும் ஒரு சவப்பொட்டியில ஏற ஷார்ப்பும் சைட்டும் இன்னொரு சவப்பொட்டியில பூந்து அடிச்சிட்டு வந்த தண்ணியில சிக்காம தப்பிச்சிடுறாங்க. ஆனாலும் மேல போக வழி இல்லாம ஜொலிக்கும் பாறைகள்ல அடைப்பட்டதை பார்த்த ஷார்ப்பு இங்கதான் நம்ம முடிவு போலன்னு சொல்றாரு. அவர் அன்போட தழுவி சிறப்பான முடிவுதான் சொன்ன சைட்டை பார்த்து உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன கழுவி ஊத்துறது தான். அவங்க கையை கட்டி போட்டு சவப்பொட்டியில வெளியே வர முடியாதபடி அடைச்சி தள்ளிட்டு ஜொலிக்கும் பாறைகளை பேத்து வழியை உண்டாக்குறாரு. ஆனா உள்ள இருந்த சைட்டு உன்னை விட்டு என்னால வாழ முடியாதுன்னு கதறி அழுவுறாங்க. அப்போ நொறுங்கின பாறையில இருந்து பீறிட்டு வந்த தண்ணி ஷார்ப்பா அடிச்சு தள்ளிட்டு போகுது. அதனால சவப்பொட்டிலாம் மேல வந்ததும் அலறிட்டே இருந்த அல்லக்கையோட பொடனிலே ஒண்ணு வச்ச கோமாளி உயிர் பொழைச்சோம்னு சந்தோஷப்படுன்னு சொல்றாரு. இதுங்க ரெண்டும் எங்க இருக்குன்னு தேட கயிறால கட்டப்பட்ட சவப்பொட்டியை பார்த்து இதுலயும் சில்மிஷம் பண்றீங்களான்னு கலாச்சிட்டே திறந்து பார்க்க சோகத்துல சுருண்டு படுத்த சைட்டு கிட்ட எங்கம்மா ஷார்ப்புன்னு பீதிலேயே கேட்கிறாரு கோமாளி. பேச முடியாம அழுதுட்டு இருக்க சைட்டை பார்த்து நிலைமைய புரிஞ்சு ஷார்ப்பை தேடி நீந்தி போறாரு. அப்போ மேல உயிரோட வந்த ஷார்ப்பு சைட்டை தட்டி எழுப்ப புறம்போக்கு நாதாரி தனியா விட்டு போயிட்டியான்னு திட்டிட்டே கியூட்டா அழுவுறாங்க. இதை பார்க்காம மேல வந்த கோமாளி என் சகோவை சாக விட்டேனேன்னு கதறி கத்துறாரு. திரும்ப வந்துட்டேன்னு ஷார்ப்பு சொன்னதும் தான் கோமாளி சந்தோஷப்படுறாரு. அப்போ கொகையில கண்டுபிடிச்ச மோதிரத்தை காட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஷார்ப்பு ப்ரொபோஸ் பண்றாரு. அதை வாங்கி பார்த்த சைட்டு கிட்ட மோதிரத்தை புடுங்கின அல்லக்கைய பொலேர்னு அடிச்சு தள்ளிட்டு அதை போட்டு விடுன்னு அழகா கையை நீட்டி நிக்கிறாங்க சைட்டு. அவங்களுக்கு மோதிரம் போட்டு விட கோமாளி கலாச்சிட்டு இருக்க அல்லக்கை ஆச்சரியப்படுறது படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ட்ரெஷர் அண்ட் ஜானர்ல ஜங்கிள் க்ரூஸை நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கொகைக்கு கோமாளியா போக நான் தயார். ஏன்னா நமக்கு சைட்டும் இல்ல, ஷார்ப்பு போல திறமையும் இல்ல. நீங்க எப்படி போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.